ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரேக்கிங் நியூஸ். இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, கோட்டா சீனிவாச ராவ் அவர் காலம் இருக்காருன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. அதாவது 2012 வந்து சாமி படத்து மூலிமா அறிமுகமானார் தமிழ் படத்தில். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பெருமாள் பிச்சை கேரக்டரில் நடிச்சிருப்பான்னு சொன்னாங்க. அந்த கேரக்டரில் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். இதை தொடர்ந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா 1942 தான் பிறந்தார்னே சொன்னாங்க. இப்போ 2025 இவர் கரண்ட் ஏஜ் வந்து 83 வயசு ஆகுது. அதாவது இவருக்கு வந்து உடல்நிலை குறைவு காரணத்தினால காலமாக இருக்காருன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. அண்மை செய்தியாக பார்த்துட்ருக்கீங்க. ஆமாங்க, இப்போ வந்து கோட்டா சீனிவாச ராவ் அவர் காலமாக இருக்கான்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. இவர் 2012 நடித்த சாமி படத்துலேருந்து அப்படியே தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் படத்துலேயே வந்து சனி சாக்கடை கேரக்டரில் பண்ணியிருக்காரு. நிறையா படத்துலேயும் நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. அதேமாதிரி ஆளுநர் அழகராஜா கேரக்டரில் வந்து சூப்பராக நடிச்சிருப்பாருன்னு சொன்னாங்க. இதை தொடர்ந்து கடைசியாக ஒரு படத்தில் நடித்தார். அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் உடம்பு சரியாத காரணத்தினால தொடர்ந்து அவர் பின்னால் படம் நடிக்க முடியல. இப்போ வந்து வயது மீட்பு காரணத்தினால காலமாக இருக்காங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. இவர் ஹைதராபாத்து சேர்ந்த சொல்லாங்க. இப்போ அவரோட உடல் ஹைதராபாத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. நம்ம பிரேக்கிங் நியூஸ் சேனல் சார்பாக குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.